பங்குச்சந்தை நண்பர்களுக்கு வணக்கம். இது நம்மளுடைய டெக்னிக்கல் ட்ரேடர் சேனல். நான் உங்கள் கார்த்திக். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம 15 சப்ஸ்கிரைபர் தான் இப்போ நம்ம சேனலுக்கு இருக்காங்க. ஒரு 50 சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லைவ் போக முடியும். அடுத்தடுத்து நம்ம லைவ் ட்ரேடிங் பண்ண முடியும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டுக்கு புதுசாக உள்ளவங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட்டில் என்எஸ்சி, பிஎஸ்சி 2 பங்குச்சந்தை இருக்குது இந்தியாவில். சரி, இப்போ என்எஸ்சியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட இண்டைசஸ் இருக்குது. நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க்கு, ஃபின் நிஃப்டி இதெல்லாமே இதில் இருக்குது. சரி, ஓகே. மும்பை பங்குச்சந்தை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸு, பேங்க் எக்ஸு இந்த மாதிரி இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ நிஃப்டி 50 இந்த குறியீடு எதுக்கு அப்படின்னா டாப் 50 கம்பெனி, இந்தியாவுடைய டாப் 50 கம்பெனி நிஃப்டி 50 ஷேர்ஸில் இருக்குது. இந்த நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். நிஃப்டி 50ல் எம்என்எம், அதானி என்டர்பிரைசஸ், சன் ஃபார்மா, கொட்டாக் பேங்க்கு, ஈச்சர் மோட்டார் இந்த மாதிரி ஒரு 50 கம்பெனி நிஃப்டி 50ல் இருக்குது. சரி, ஓகே. நிஃப்டி பேங்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் இருக்கும். அதே ஃபின் நிஃப்டி அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட் என்பிஎஃப்சி, பேங்கிங் ஸ்டாக்ஸு இதெல்லாமே இருக்கும். சென்செக்ஸ்லேயும் ஸ்டாக்ஸ் இருக்கும். எல்லாமே ஸ்டாக்ஸ் இருக்குது. மெயினாக எல்லா கம்பெனி ஸ்டாக்ஸுமே ஒவ்வொரு இண்டைசஸாக பிரித்து வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நிஃப்டி 50யை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிஃப்டி 50க்கு ஃப்யூச்சரும் இருக்குது. இந்த இடத்துல நிஃப்டியுடைய ஃப்யூச்சர் நம்ம பார்க்குறோம். 30 டிசம்பர் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்கா. ஸோ இது ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்யூச்சர் ஏறுமா இறங்குமா அப்படிங்கன்னு ஏறும் அப்படின்னா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஏறிச்சுன்னா உங்களுக்கு லாபம் கொடுக்கும். இதே நீங்கள் ஒரு ஏறும் நினச்சி வாங்கும்போது அதை இறங்கி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் வரும். இதில் ரெண்டுமே இருக்குது. பை பண்ணவும் முடியும், செல் பண்ணவும் முடியும். இறங்கும் அப்படின்னு நினச்சா நீங்கள் செல் பண்ணி கூட நீங்கள் லாபம் பார்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிறீங்க மார்க்கெட்டில் ஒன் சைடு தான் லாபம் பார்க்க முடியும். அப்படி கிடையாது. மார்க்கெட்டில் பை பண்ணி செல் பண்ணலாம், செல் பண்ணியும் பை பண்ணலாம். அது எதுக்கு அப்படின்னா ஃப்யூச்சர், ஆப்ஷன் இந்த ரெண்டுக்கு மட்டும் அது முடியும். சரியா? அடுத்து நிஃப்டியுடைய ஆப்ஷன்ஸ். இது ஆப்ஷன் செயினில் உங்களுக்கு இங்கே இருக்கா. இந்த 50 பாயிண்டில் டிஃப்ரெண்ட் ஆகும். 26,250, 26,300, 26,350. ஸோ இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஃப்யூச்சர் வாங்க முடியாது, ஸ்டாக் வாங்க முடியாது. பர்டிகுலராக கொஞ்ச நாள் என்னால் ட்ரேட் பண்ண முடியும். என்கிட்ட ஒரு 20,000 இருக்குது, 30,000 இருக்குது, ஒரு சின்ன மணி வச்சு ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் நிஃப்டி ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆப்ஷன் பண்ணாலுமே ஸ்டாப் லாஸ் வச்சு தான் பண்ணணும். ஃப்யூச்சர் பண்ணாலுமே ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணும். ஸ்டாக் பண்ணாலுமே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்களோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா மட்டும் மார்க்கெட்டில் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். 1% நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா 3% டார்கெட் வைக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களால் மார்க்கெட்டில் தொடர்ந்து சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லாட்டினா மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது. சரி, ஓகே. இப்போ ஸ்டாக்குன்னு நீங்கள் எடுத்துட்டாலுமே ஸ்டாக்குக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா ஸ்டாக்குமே இருக்குன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருக்காது. சில ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் நீங்கள் எக்ஸ்பைரிக்கு 1 வீக் முன்னாடியே ஸ்டாக் ஆப்ஷன் செல் பண்ணணும். ஏன்னா சம்டைம் ரொம்ப வொலட்டாலிட்டி ஸ்டாக்ஸில் இருக்கிறனால ரொம்ப நீங்கள் மேலே போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா லாஸ் ஆகும்போது ரொம்ப இதாகும். ஏன்னா நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். ஸ்டாக்கு மட்டுமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணியே ஆகணும். சம்டைம் நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கில் 1300 குவான்டிட்டி இருக்குது, 1300 எண்ணிக்கை நீங்கள் ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 1300 ஸ்டாக் வாங்க வேண்டிய நிலைமை வந்துடும். அது நம்மளால் முடியாது. ஸோ ஸ்டாக்குடைய ஆப்ஷன் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா எக்ஸ்பைரிக்கு முன்னாடி அதை மறக்காமல் செல் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நிஃப்டி 50ல்
நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனை நீங்கள் நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட் மேலே போகும். இப்போ 26,202.95 இருக்குது. 26,250 போகும் அப்படின்னு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக வந்து எந்த இடத்துல டச் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்திருக்குன்னா 36 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் 36 ரூபாய்க்கு பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்டாச்சும் இருக்கணும். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து நீங்கள் 36 ரூபாய்க்கு நீங்கள் போடுறீங்க. எவ்வளோ இருக்கணும் இந்த இடத்துல காமிக்கிறான் பாருங்கள், 2,700 இருக்கணும் அப்படின்னு காமிக்கிறானா. ஸோ ஜிடிடி ஆர்டரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு லாட்டு 36 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணுறீங்க. ஸ்டாப் லாஸ் 30 ரூபா. டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் எவ்வளோ இருக்குது, ஒரு 50 ரூபா நீங்கள் வைக்கிறீங்க. 50 இல்லை 60, 30 நீங்கள் எடுக்கிறீங்க, 90 ரூபா டார்கெட் வைக்கலாம். ஸோ 3 மடங்கு நீங்கள் லாபம் பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய டார்கெட் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு கன்ஃபார்ம் இதில் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண தெரியும், நான் நீங்கள் 30 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து 74 ரூபா வைக்கலாம், செகண்ட் டார்கெட்டாக அந்த மாதிரி வேரி ஆகும். அது சார்ட் பார்க்குறவங்களுக்கு அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. இது வந்து ஃப்யூச்சர் பை பண்ணுறது குவான்டிட்டி வைஸில் தான் வரும். ஃப்யூச்சராக இருக்கட்டும், ஆப்ஷனாக இருக்கட்டும், அது வந்து லாட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு லாட்டு குவான்டிட்டி அப்படின்னு மாறுபடும். சரி, ஓகே. ஸ்டாக் வாங்கணும், என்னால் வந்து அதிகமான பணம் இல்லை, வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு 10,000 20,000 நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, எனக்கு வந்து ஒரு 30% 10% கிடைச்சாலுமே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எம்டிஎஃப் யூஸ் பண்ணலாம். எம்டிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 10,000 ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா புரோக்கர் கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு 30,000 அவன் காசு வந்து உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் 40,000 ரூபாய்க்கு பை பண்ணுற மாதிரி மாறும். அப்போ 40,000த்தில் ஒரு 30% அப்படின்னா உங்களுக்கு வந்து 10%னாலே அது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு, ஒரு 4,000 ரூபா 400 அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து எம்டிஎஃப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி எம்டிஎஃப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் பிடிப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். எம்டிஎஃப்ங்கிறது எத்தனை நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டும் மாறும். இப்போ இதில் வந்து 14% இன்ட்ரெஸ்ட் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை நாள் வச்சுருக்கீங்களோ அதிலேருந்து இது பண்ணிக்கோங்க, கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. புரோக்கர் வந்து எம்டிஎஃப்டைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அண்டு வந்து பெர்சன்டேஜ் வேரி ஆகும். அதை நீங்கள் எந்த புரோக்கரை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மாறும். சரியா? இப்போ எம்டிஎஃப்பும் பார்த்தாச்சு, ஸ்டாக்ஸ் ஆப்ஷனும் பார்த்தாச்சு, ஃப்யூச்சரும் பார்த்தாச்சு. சரி, ஃப்யூச்சர் இப்போ உதாரணத்துக்கு ஃப்யூச்சர் பை பண்ணி பார்ப்போம். இப்போ நிஃப்டி ஃப்யூச்சர் நம்ம போடுறோம் அப்படின்னா நிஃப்டி ஃப்யூச்சரில் வந்து எவ்வளோ இருந்தால் நம்மளால் பை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சம் 3 லட்சம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். கீழே காமிக்கிறான்னா எவ்வளோ இருக்கணும், 2,23,935 ரூபா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பை பண்ண முடியும். சரியா? அது போக உங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷனாக ஒரு சார்ஜ் போட்டிருப்பான், புரோக்கர் காசு எவ்வளவு, அதர் சார்ஜஸ்லாம் எவ்வளவு, டேக்ஸஸ்ஸு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு காமிச்சிருப்பான், ஒரு கால்குலேஷனாக காமிச்சிருப்பான். சரி, ஓகே. இதுதான் நிஃப்டியில் என்னென்ன இருக்குது, நிஃப்டி ஆப்ஷன்னா என்ன, நிஃப்டி ஸ்டாக்ஸ், நிஃப்டியில் எத்தனை கம்பெனி இருக்குது, ஒவ்வொரு இண்டெக்ஸ் இருக்குங்க. நீங்கள் இந்த இண்டெக்ஸ் மட்டும் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ண தெரியாது, எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் புரோக்கர் மூலியமாக கூட நீங்கள் ஸ்டாக் பை பண்ணலாம். புரோக்கருக்கு ஒரு 10% 20% வந்து நீங்கள் கமிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு நல்ல ஸ்டாக் சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டினா இதுலேயே ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. எம்டிஎஃப்பில் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க, அதுவும் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கே யாருமே வந்து சொல்கிற மாதிரி எல்லாமே நடக்காது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகும். அதனால் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போட்டு தான் நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.